अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे यत्सहस्रं ब्राह्मणानां येभिर्नामसहस्रकैः समस्य भोजयेत् दस्यापायसापोपषड्रसैः तस्मै प्रेणादिललिता स्वसाम्राज्यं प्रयच्छति न तस्य दुर्लभं वस्तु त्रिलोकेषु विद्यते. இது அம்பாளுடைய திவ்யமான சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்துக்கு வாக்தேவிகள் அனுகிரகம் பண்ணியதான அந்த ஸ்தோத்திரம் அம்மாள் தான் சந்தோஷப்பட்டு இந்த ஸ்தோத்திரத்தை யார் பக்தியுடன் வாசிப்பாலே அவளுக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும்னு ஆசீர்வாதித்ததான அழகான ஸ்தோத்திரம். அதுல 1000 நாமாக்களையும் பார்க்கக்கூடியதான பாக்கியம் குரு அனுகிரகத்தினால கிடைச்சது. பிறகு அந்த ஸ்தோத்திரத்துடைய பலஸ்ருதியை பார்த்து கொண்டிருக்கோம். தர்மார்த்த காம மோட்சங்கள் எனக்கூடியதான 4 விதமான புருஷார்த்தங்களையும் அடையக்கூடியதான முறை என்ன அப்படிங்கிறத நமக்கு சொன்னார். இந்த சஹஸ்ரநாமத்தை படித்தாலே பாராயணம் பண்ணினாலே அம்பாளுடைய நவாவரண பூஜை பண்ணி ஸ்ரீசக்கரத்துல பூஜை பண்ணி விதிவத்தாக இதை பாராயணம் பண்ணி கொண்டிருந்தாலே இவனுக்கு எல்லா விதமான போகங்களும் வரும், அதோட முக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிற வரைக்கும் சொன்னார். ஆனா இது ஜென்மம் முழுக்க பண்ணிட்டே இருக்கிறதுன்னு எல்லோராலையும் முடியாது. ஒரு சமயத்துல பண்ணணும், அதுக்கு ஏதாவது வழி உண்டா? மோட்சத்தை அடைவதற்கு ஒரே சமயம் வாழ்க்கையில பண்ணி அதுக்கப்புறம் சாதாரணமாக ஜபாதிகள் மட்டும் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடியதான வழி உண்டா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் காலத்தில் அதுக்கு சஹஸ்ர போஜன பிரக்கிரியைன்னு ஒண்ணு சொன்னார். அம்பாளுடைய நாமாக்களை 1000 பிராமணத்துல விசேஷமாக ஆவாகனம் பண்ணி அவளுக்கு ஆகாராதிகள்லாம் கொடுத்து அம்பாளை திருப்தி பண்ணக்கூடியதான ஒரு வழியை சொல்லிட்டு அதுல பாதியில இருக்கும். இதுல இந்த சஹஸ்ர போஜன பிரக்கிரியைங்கிறது ரொம்ப விசேஷமான பிரக்கிரியை. அது ஜென்மாவில ஒரு தரம் பண்ணினா போதும்னு சொல்லி இருக்க. ஒரு தரம் பண்றதே கஷ்டம், ஆனா ஒரு தரம் பண்ணினா போதும், மறுபடியும் ஜென்மா முழுக்க பண்ண வேண்டியதில்லை. அதனால அப்படி பண்ணினவாளுக்கு அம்பாளுடைய ஒரு திருப்தி ஒரு பிரீத்தியானது ஏற்படுறதுனால ஞாபகத்துக்கணும், அம்பாளுடைய மந்திர ஜபமோ அல்லது பூஜையோ இவைகள்லாம் யார் பண்றாலோ அவளுக்கு மட்டும் இல்லை, யஜ்ஞம் யார் பண்றாலோ அவளுக்குத்தான் சொர்க்கம். ஞாபகம், அவளுடைய குழந்தைகளுக்கு பேரன் பேத்திக்கும் கிடையாது, அம்மா அப்பா கிடையாது. யார் பண்றாலோ அவளுக்கு அவ ஆட்டுக்காரிக்கு. ஏன்னா ஆட்டுக்காரியும் சேர்ந்து பண்ற போலதான், 2 பேரும் சேர்ந்துதான் பண்றது. நம்ம தேசத்துல விவாகம் ஆயாச்சுன்னா அவ 2 பேரும் சேர்ந்து ஒரு யூனிட், அவ்வளவுதான். அது பிரிக்க முடியாது. ஓர்த்து வேணா டைவர்ஸ் கொடுக்கலாம், அதை நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனா எங்க மதத்துல ஒரு விதம் அதிபூர்வகமாக ஒரு தரம் விவாகம் ஆயிடுச்சுன்னா அது அவ்வளவுதான், தர்மசாஸ்திரம் அவ்வளவுதான் சொல்றது. இருந்தால் அவளை பிரிக்க முடியாது. பிரார்த்த தர்ப்பணாதிகள் பண்ணும் பொழுது கூட அவ பேரை சொல்லித்தான் இவ பண்ணிட்டே இருக்கா. அதனால அப்படி 2 பேரும் ஒரே ஸ்வரூபம். ஆகையால் ஒருத்தர் ஹாமம் பண்ணினா அவர் ஆத்தகாரிக்கும் அவருக்கும் தான் ஸ்வர்காதிக்கம், மற்றவர்களுக்கு கிடையாது. இப்படி பண்ணினாலும் உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா நீங்க ஹோமம் பண்ணதும், தெரியலன்னா வாத்தியார் வச்சு பண்ணதும் அதை பண்ணி வராது. ஏன்னா அவருக்கு தட்சிணையோட அது மீனாம் சாஸ்திரத்துல கேட்கப்படும், இங்க கிளாஸ்ல இல்ல.
தட்சிணையானது அவள் கொடுத்ததுன்னு தட்சிணையோட சரி அவருக்கு சொர்க்கலோகத்துக்கு பலம் யாருக்கும் இல்லை. யாராவது கான்ட்ரிபியூட் பண்ணினாலும் அவளுக்கும் புண்ணியமே பலமே தவிர சொர்க்கம் பலன் கிடையாது. எண்ணத்துக்காக நீங்க 10,000 ரூபாய் கொடுக்குறேன் இருக்கட்டும், அது சொர்க்கத்துல உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்க முடியாது. 10,000 ரூபாய் நல்ல காரியம் பண்ணினதுக்கு எந்த புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் உண்டு, அவ்வளவுதான். சொர்க்கமானது அவளுக்கு மட்டும். இது மீமாம்ச சித்தாந்தம். அதே மாதிரி இங்க எப்படின்னு அப்படித்தானே இங்க வரும். நீங்க நவாவரண பூஜை பண்ணினா உங்களுக்கு, ஜபம் பண்ணினா உங்களுக்கு, நீங்க இங்க எப்படின்னா இங்க 3 தலைமுறை உண்டு. உங்களுக்கும், உங்க பையனுக்கும், உங்க பேரனுக்கும், பேரனுக்கு பேரன் வரைக்கும். அதே போலயே உங்க அப்பாவுக்கும், அப்பாவுக்கு அப்பாவுக்கும், அவர் அப்பாவுக்கும் நீங்க பண்ணக்கூடியதான பலமானது அவ்வளவு வசதியான ஒரு ஸ்வரூபம். அதனால இது எப்படிப்பட்டது? சாஸ்வதமான ஒரு தர்மத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் இது உபாசனையினுடைய பலமானது மிக சிறந்தது. கர்மாவுடைய பலங்களை விட உபாசனையுடைய பலமானது சிறந்தது. உபாசனையானது பிரம்மலோகத்தை தான் கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்காதுன்னு ரொம்ப பேர் சொல்ற. ஆனா அப்படி இல்லை. சில உபாசனங்கள் கிரமமுக்தியை கொடுக்கும். கிரமமுக்தின்னு இங்கிருந்து பிரம்மலோகத்துக்கு சென்று அங்கு மறுபடியும் வேதாந்தங்களை பார்த்து அங்கிருந்து அப்படியே முக்தி மறுபடியும் எங்கேயும் பறக்கிறதில்லை. வேதாந்தத்திலையும் எங்கும் பறக்காதான ஒரு நிலை இவளுக்கு கிடைக்கிறது. உபாசனைக்கு இந்த பலம் உண்டுன்னு சொல்லும். அதுக்கப்புறம் வேதாந்தத்துல சாஸ்திரங்கள்ல சொல்லும் பொழுது உபாச காலத்தை பிரபஞ்ச சிருஷ்டியாதி சக்திகள் இல்லைன்னு சொன்னார். ஆனா இங்க என்ன சொல்றார்? பிரபஞ்ச சிருஷ்டியாதி சக்திகள் கூட இவாளுக்கு வரும் போது இந்த உபாசனைக்கு விசேஷமாக சொல்லியிருக்கார். ஜெனரலாக மற்ற உபாசனைகளுக்கு இப்படி இல்லை. ஆனா அம்பாளுடைய உபாசனைக்கு விசேஷம் உண்டுங்கிறதெல்லாம் இது வரைக்கும் பழைய பாடத்துல பார்த்துட்டு இருக்கோம். இதை இந்த இடத்துல நிறைய விசாரம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே தினம் நம்ம பண்ணி இந்த ஜன்மால நமக்கு மோட்சம் வரத்துக்கான வழி ஏதாவது உண்டா அப்படின்னு சொல்லும் பொழுது சஹஸ்ர போதன பிரக்கிரியை சொல்ற ரகசிய நாம சஹஸ்ர போதனே தேவதேவை ஆதவு நித்யாபலியும் குறியார் பச்சாத் பிராமண போஜனம் ஆதவு நித்யாபலியும் குறியார் உனக்கு சொல்லிட்டார். நித்யாபலின்னா என்னது? நித்யாபலிய பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சஹஸ்ர போஜன பிரக்கிரியை சொன்னார். இது நித்யா பலின்னு என்னது? ஏதோ சாதாரணமா பலின்னா ஆடும் மாடும் பலியை கொடுக்கறதுன்னு வச்சுட்டு இருக்கோங்க. அப்படி பலின்னு அர்த்தமா இல்ல வேறாவது ஏதாவது அர்த்தம் உண்டா? இந்த நித்யாங்கிறது இண்டிபெண்ட் கர்மாவா இல்ல இது அங்கமான கர்மாவா? இண்டிபெண்ட் கர்மான்னு சொன்னா இதுக்கு வேற பலம், அதுக்கு வேற பலம். நித்யா பூஜைக்கு வேற பலமும் இன்னொரு பூஜைக்கு வேற பலம். சாஸ்திரமாதிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நவாவரண பூஜை பண்ணிட்டு இருக்கோம், அதுல நடுவுல நித்யா பூஜை பண்றோம். இந்த நித்யா பூஜை பூஜைக்கு அங்கமா இல்ல இது தனியா? ஏன்னா சில சமயத்துல பண்றது, சில விதத்துல பண்ணல. தினந்தோறும் நவாவரண பூஜை பண்ணா ஒவ்வொரு தூரம் நித்யா பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களோ இல்ல. ஒருவேளை விபவமா நித்யா பூஜை பண்ணினேனால் அது சாஸ்திரம் இந்த நித்ய நவாவரண பூஜைக்கு அங்கமா இல்ல இல்லையா? அதே போல நித்யா பூஜையை பண்ணிட்டுத்தான் ரிஷதி போஜனம் சகசிர போஜனங்கள் எல்லாம் பண்ணணும். அப்ப நித்யா பூஜையானது அது தனி கர்மாவா இல்ல சகசிர போஜனத்துக்கும் ரிஷதி போஜனத்துக்கும் அங்கமா? இவன் எல்லாம் சந்தேகம் வருதோ? இது என்னங்கிறத ரெண்டும் இப்ப தீர்மானம் பண்ணணும். அதுக்காகத்தான் தேவம் குருதே பக்தியா ஜன்மம் நரஹா சத்திய ஜன்ம சத்திய ஜன்ம சபலம் முக்தி சத்தியகரேதா அப்படிங்கிற ஸ்லோகத்துல ஏவம் குருதே பக்தியா, இப்படி யாரோரும் பக்தியினால பக்தியுடன் ஜன்மமத்தே சகலம் நரஹா, இந்த ஜன்மாவில ஒரு ஜன்மால ஏதாவது ஒரு தரம் யாரு பண்றானோ சத்திய ஜன்ம சபலம், அவருடைய ஜன்மாவானது சபலமாகிறது. ஜன்மா சபலமாகிறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஜன்மா எதற்காக வந்ததோ அதை பண்ணினது. ஜன்மா எதற்காக வந்தது? மனிதனுக்கு முக்தியை பெற, சிவனடியார ஆவதற்காக. தையேவ சிவயோகி கட்டதே. அதில் சிவனடியார் விஷ்ணு அடியாரா பிரதர் அப்படியெல்லாம் இல்லை. இங்க சிவனடியார் ஜீவன் முக்தர்னு அர்த்தம். ஜீவன் முக்தி நிலை அடையிறதுக்காகத்தான் மானிட பிறவியானது கொடுக்கப்பட்டது. மானிட பிறவி கொடுக்கும் பொழுது ஆத்ம
ஆத்மாவாரே திரஷ்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ விதித்தியாசித்தவியா. இந்த ஜென்மாவில நீங்க ஆத்மாவை அறியுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நாம அங்கிருந்து வந்தோம், அந்த உபதேசத்தை மறந்தோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காசை தேடினோம், புகழ தேடினோம், பதவியை தேடினோம், என்னென்னமோ தேடினோம், தேடிட்டே இருக்கோம். எவ்வளவு கிடைச்சாலும் அது பின்னாலேயே இருக்கனே தவிர அந்தர் திருஷ்டி இல்லை. அந்தர்முகமா ராஜ்யா பகிர்முகத்துள்ளா அந்தர் திருஷ்டி இல்லை. 10,000 மனுஷாளுக்கு ஏதாவது ஒருவருக்குத்தான் அப்படி காணப்படுறது. தீர பிரத்யேகாத்மானமைக்கது அமிர்தஜஸ்து அமிர்தத்வம் இஷ்டம். யாராவது ஒருவர் 10,000 பேர்ல ஒருவர் தான் எதிர்நீச்சல் போட்டு உலகங்கள்லாம் இந்த பக்கம் சுற்றி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள்லாம் பணத்துக்கும் புகழுக்கும் எப்படி ஓடுறான்னு கொஞ்சம் தலைவிரித்து ஓடிட்டு இருக்கார். ஆணாட்டம் பெண்ணாட்டம் எல்லோருக்கும் இதுல ஒரு ஆட்டம் உண்டு. அது எத்தனை நாள் ஆக ஆக சம்ஸ்கிருதி சிவிலைசேஷன் பார்த்தீங்களா, அது வளர வளர ஜனங்களுக்கு அந்த பக்கம் ஓடுறாளே தவிர தன்னை பத்தி ஒருத்தரும் கவனிக்க, தனக்கு வேண்டிய பொருள்கள் என்ன, எது இருந்தா நான் சௌக்கியமா இருப்பேன், எது இருந்தா என்னுடைய வாழ்க்கையானது சுலபமா இருக்கும், இப்படி பார்க்கிறாளே தவிர நான் யார் என்கிற விவகாரம் பார்க்கல. இப்படி இருக்க இந்த உலகத்துல யாராவது ஒருத்தரோ தான் அவ கஷ்டி தீர பிரத்யேகாத்மான வைத்தது உள்நோக்கி இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அம்பாளுடைய பொற்பாதங்களை பார்த்து அமிர்தோ அமிர்தத்துவம் இஷ்டம். அந்த அமிர்தத்துவத்தை எதற்காக நீங்க பிறந்தீர்களோ, எதற்காக நமக்கு மாநில பிறவி கிடைத்ததோ, அந்த மாநில பிறவில எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தோமோ. யாராவது சொல்லுங்க, நான் பிறந்த நிலையில இருந்து இது வரைக்கும் ஒரே சுகமா மட்டும் இருக்கேன்னு ஒரு நாள் சொல்லுங்க. நான் 10 நாள் கேட்கல, ஏதாவது ஒரு நாள் காலம் இருந்து ராத்திரிக்கு சுகமாகவே இருந்தேன்னு யாராவது சொல்றாலும், ஒரு ராஜாவா இருக்கட்டும் சக்கரவர்த்தியா இருக்கட்டும் நடுநடுன்னு ஏதாவது ப்ராப்ளம் வரத்தான் வரும். ஒன்றும் இல்லாம நடந்தா காலுக்கு ஏதாவது முள்ள குத்திட்டு ஐயோங்கிறான். ஹாப்பியாவே இருந்தேன்னு யாராவது சொல்றானோ இல்ல. விவகாரம் என்ன, அப்படி இருந்த போதிலும் நம்ம அதை சரி பண்ணிட்டு என்ன வேணுமோ அதுக்கு வேண்டாம் மேலும் மேலும் ஆனந்தமா இருக்கணும் என்று பார்த்து கொண்டிருக்கேனே தவிர மறுபடியும் இந்த பிறகு இல்லாதான ஒரு நிலை அடையணுங்கிறது பார்க்கல. இது அடையணும்னு செய்யவே இல்லை மனுஷாருக்கு. பார்க்கறது அப்புறம், முயற்சி பண்றது அப்புறம். ஆனா இப்படி ஒண்ணு இருக்குன்னு அறியவே படல. அது எப்படி மகான்களை சேர்ந்தாதான் தெரியும். மகத்தேவாம் துவாரமாகோ புறத்தார் கபிலோபாக்கியானத்துல கபிலர் அம்மாவான தேவகூதிக்கு சொல்ற மகத்தேவாம் புறத்தார் மகான்களுடைய சேவை பண்ணணும். எல்லாத்தையும் விட்டு சுவார்த்தமே இல்லாம உலகத்துக்காக எல்லாத்தையும் பண்ணி கொண்டிருக்கிற மகான்களுடைய ஒரு பாத ஸ்பர்ஷம் நமக்கு வேணும். அப்படி அவளுடைய சங்கம் இருந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். அதனால பக்திமாகு புறத்தார் பகவானிடத்துல பக்தி இருக்கணும். இவைகள்லாம் சொல்லி ஞானோபதேசம் பண்ணினார். அது மாதிரி யார் ஒருவர் இப்படி பக்தியா ஜென்ம கற்றுனர பக்தியோட ஜென்ம நடுவுல ஒரு தரம் பண்ணினாலும் கத்திவ ஜென்ம சபலம், அவனுடைய ஜென்மாதான் சாபல்யத்தை அடைகிறது. முக்தி சத்திய கரையா, அவருடைய கையிலேயே முக்தி இருக்கு அப்படிங்கிறது சொன்னார். இது பலவிதி பூர்வகம் உபசம்ருதம். இந்த இடத்துல ஒரு விசாரம் பண்றார். ஏன்னா நமக்கு முக்கியமாக நித்யா பூஜையானது சஹஸ்ரநாம அர்ச்சனத்துக்கு சஹஸ்ரநாம போஜனத்துக்கு வேணுமா, தனி கர்மாவா, அதுக்கு அங்கமா, இது நமக்கு தெரியும். அதுக்காக சக்கர சம்சயா நித்யாவலி திரிசத போஜனே சமப்பிரதானே. நித்யாவலியும் திரிசதி போஜனமும் சமப்பிரதானந்தானா உத திரிசதி போஜனத்தை நித்யாவலி அங்கம். திரிசதி போஜனம் தான் பிரதான கர்மா. நித்யாவலிங்கிறது நித்யா பூஜை. இந்த நித்யாவலின்னு சொல்றதுதான் தந்திரங்கள்ல வழக்கம். அது பள்ளின்னு சொன்னா உனக்கு ஏதோ ஆட பலி கொடுக்கறது வரப்படாதுங்கிறதுக்காக நித்யா பூஜைன்னு வச்சுக்கணும். நித்யா பூஜனம்னு வச்சுக்கணும். அங்கம் यदि समप्राधान्यम तदा प्रकृतौ कालार्थ संयोग मात्रार्थ
அதாதிபத அது அனங்கஸ்ய திருஷ்டி போஜன விகாரே சாஸ்திர போஜனே நித்யாபலே ஆக்னேயோகீய விகாரேஷு ஆக்னேயாகத்தேவ நாதி தேசா. இது ரெண்டு சமப்பிரதானமாக இருக்குமேயானால் இங்க இருக்கக்கூடியதான தர்மங்கள்ல அங்கே செய்யப்படாது. வேதத்துல என்ன சொல்லும்? பிரகிருதியில ஒரு கர்மாவை சொல்லும், விசிறுதியில அதுல இருக்கிறதெல்லாம் இங்க சேர்த்துங்கோன்னு சொல்லும். விரதமஞ்சரியில கணபதி விரதத்துல தான் ஆரம்பிக்கிறப்பதான் உங்களுக்கு கலச பூஜை, கணபதி பூஜை, கலச பூஜை, பிராண பிரதிஷ்டை இவையெல்லாம் கொடுப்பார். மீதி அடுத்தது பின்னால இருக்கா போயிதான வரலட்சுமி விரதம் சரஸ்வதில ரெண்டாவது பக்கம் பாருங்க, அஞ்சாவது பக்கம் பாருங்க, அதை பத்தி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் வேதத்துல பிரகிருதி யாகத்துல எல்லாம் சொல்லியிருக்கோம், விகிருதி யாகத்துல அது வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிக்குவோம்னு சொல்லியிருக்கோம். ஆனா ரெண்டும் சமப்பிரதானமா இருக்குமே. ஆனால் இது ஒரு இண்டிபெண்டன்ட் கர்மா, அது ஒரு இண்டிபெண்டன்ட் கர்மான்னா அதுல இருக்கிற கர்மங்கள் இதுல வராது, அதிவேகம் வராது. ஆகையால் நமக்கு இப்ப சமப்பிரதானமா இல்ல தனித்தனியாக கர்மாவா? அங்காங்கி பாவேது பவதி அதிதேச. அங்காங்க பாவம் இருக்குமேயானால் அதிதேசம் வரும். இங்க ஒரு விசாரம் பண்ற சத்திர பூர்வபட்சான்னு ஆரம்பிச்சு இந்த விசாரம் ரொம்ப கடினமான விசாரம். கடினமான விசாரம்னா பூர்வ மீமாசையானது பரிபூர்ணமாக அறிந்திருந்தால் தான் இங்கே பார்க்க முடியும். பாஸ்கராயர் எப்படிப்பட்டவர்னா 4 சாஸ்திரங்கள்ல விஸ்நாசமான ஒரு பண்டிதர், யாக பிரக்கிரியல்ல நல்ல யாகங்கள் பண்ணினவர். அது ரொம்ப பேருக்கு சொன்னா புரியாதுன்னு நினைக்கலாம், புரியாது போனா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இத காதால கேட்டாலே புண்ணியம், யாக பிரக்கிரிய காதால கேட்டாலே புண்ணியம். இருந்தாலும் குருபாதங்கள்ல நமஸ்காரம் பண்ணி இது கொஞ்சம் பார்ப்போம், அதனுடைய சொரூபம் என்னன்னு. சத்திர பூர்வ பட்சா இது ஒரு அதிகரணம் மாதிரி. பூர்வபட்சி என்ன சொல்றா, சித்தாந்தி என்ன சொல்றான்? ஸ்ருதிலிங்காதேஹே அங்கதா போதகஸ்ய அதர்சனாத் சமப்பிராதான்யமேவ துவயோர் வர்த்தவ்யம். நீ என்ன சொல்றான்னு முதல்ல பார்ப்போம். நித்யா பூஜை பண்றதா இருந்தால் எப்படி பண்ணணும்? 16 பிராமணர்களை வேதாத்தியனம் பண்ணினதான பிராமணர்களை கூப்பிட்டு அவளுக்கு காலனையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு எண்ணெய் எல்லாம் கொடுத்து உஷ்ணோதகம் கொடுத்து அவளுக்கெல்லாம் சந்தியாவந்தனாலே அவளுடைய நித்திய கர்மாக்கள்லாம் பண்ண சொல்லி அவளுடைய அனுஷ்டானம் பூர்த்தி ஆன பிறகு அவளுக்கு ஆசனாதிகள்ல இருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் பண்ணி அது பண்ணக்கூடியது கூட அதுக்கு ஒரு வழி இருக்கு, அந்த விதமாக அதை பண்ணி அதற்கு பிறகு அவளிடத்துல காமேஸ்வரியிலிருந்து ஆரம்பித்து சித்ரா பர்யந்தம் இருக்கக்கூடியதான நிச்சயங்களை ஆவாகனம் பண்ணி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தொடசோபசார பூஜைகளை பண்ணி முடித்து விட்டு பிறகு அவளுக்கு இங்க சொல்லக்கூடியதான ஆகாரங்கள்லாம் கொடுத்து அவளிடத்துல அந்த நித்யாதேவிகளை ஆவாகிதமான நித்யாதேவிகள்ல கிழித்து உத்வாசனம் சொல்லி அதுக்கப்புறம் அவளுடைய ஆசீர்வாதத்தை அடையணும். இது நித்யாபதி. இது வரைக்கும் சொன்னதுக்கு என்ன பேரு? நித்யாபதி. சகஸ்ரநாம போஜனத்துக்கோ திருச்சி போஜனத்துக்கோ இதை பண்ணின பிறகு, முதல்ல நித்யா பூஜை பண்ணின பிறகு அவளிடத்துல ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த நாமாவை சொல்லி இந்த இடத்துல எப்படி சொன்னோமோ அதே விதமாக அவளுக்கு சொல்லணும். இங்க சொன்னதான தர்மங்கள் எல்லாம் ஆசனம், ஆவாகனம், அதுக்கப்புறம் அவளுக்கு விசேஷமான அர்த்தம், பாத்தியம், ஆகமனம், நபனம், வஸ்திரம், கந்த தூப தீப நைவேத்தியாதிகள் இவையெல்லாம் பண்ணி அவளுக்கு திருஷ்டி அர்ச்சனை, அதுக்கப்புறம் அவளுக்கு கற்பூர தூப தீபாதிகள் கற்பூரம் அதெல்லாம் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தி அவளுக்கு ஆகாராதிகள்லாம் பண்ணி பிறகு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி தேவதோத்வாசனம். இத்தனையும் தர்மங்கள். தர்மங்கள்ல என்னென்ன நீங்க பண்ணணும்னு இவைகள் எல்லாம் திருச்சி போஜனத்திலையும் சாஸ்திரா போஜனத்துல ஒவ்வொருவருக்கும் பண்ணணும்.
அப்படின்னா இந்த ரெண்டு இண்டிபெண்டன்ட் கர்மா இருக்கமா ஆகுமே ஆனால் இது அங்கே பண்ண வேண்டாம். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வேறு, அதனுடைய இங்க சொன்னபடி இங்க, அங்கே சொன்னபடி அங்க. ஆனா இது அதுக்கு அங்கம்னு சொல்லலையானால் பிரதானத்துல சொல்லக்கூடியதான தர்மங்கள் அது அப்படியே அங்கங்களுக்கு வந்துடும். ஆகையால் இப்ப நம்ம விசாரம் என்ன பண்ண போறோம்? நித்யா பூஜையானது திருஷ்டி போஜனத்துக்கு அங்கமா, இல்ல திருஷ்டி நித்யா பூஜைக்கு அங்கமா திருஷ்டி போஜனமா, சஹஸ்ரநாம போஜனமா? இப்ப நம்ம விசாரம் பண்ணக்கூடியது இது. இப்ப நமக்கு என்ன, ரெண்டு இண்டிபெண்டன்ட் கர்மா, இதுக்கு வேற பலம் அதுக்கு வேற பலம், இது வேற அது வேற. ஆனா இது பண்ணின பிறகுதான் அது பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்ப ஆகாரம் பண்றதுங்கிறது ஒரு பலம், தூங்குறதுங்கிறது ஒரு செயல். இதுக்கு அங்கமோ அது ஏன்னா சாப்பாடு எதுக்கு சாப்பிடுறது? பசி போறதுக்கா? தூக்கம் ஏன் தோங்குறது? களைப்பு போறதுக்கா? ரெண்டு விவகாரம். சிரமம் போறதுக்காக தூக்கமும், பசி போடுறதுக்காக ஆகாரமும். இதுக்கு பசி போறதுங்கிறது தனித்தனமும், அதுக்கு சிரமம் போறதுங்கிறது தனித்தனமும். அதனால அதனுடைய தர்மம் வேற, இதனுடைய தர்மம் வேற. இது உட்கார்ந்து சாப்பிடணும், அதை படுத்து தூங்கணும், ரெண்டு தூங்கக்கூடாது. வேற ஒண்ணு நல்ல விவகாரம் முழுக்க. இதுக்கு வேற தர்மம், அதுக்கு வேற தர்மம். லைட்டை போட்டு சாப்பிடணும், லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும். இது வேற தர்மங்களுக்கு தான் இருக்காங்க. நமக்கு தெரியணும் இது வேற கர்மா அது வேற கர்மாவா இருக்குமே. ஆனால் அது ஒண்ணுக்கொண்ணு அசிலியேட்டடாக, ஒண்ணுக்கொண்ணு சேர்ந்ததாக இருக்குமே. ஆனால் இதனுடைய தர்மங்கள் அதுல வரும். அப்படி இல்லைன்னா இதனுடைய தர்மங்கள் வேறு, அதனுடைய தர்மங்கள் வேறு. இப்ப கூறுபட்டு என்ன சொல்றாங்க, இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை சார். நித்யா பூஜைக்கு பண்றது தனி பண்றது, இது பண்ண வேண்டாம். அவைகள்லாம் நீங்க சொன்னதான உபச்சாரங்கள்லாம் சஹஸ்ரநாமாதி சஹஸ்ர போஜனத்துக்கு பண்ண வேண்டாம். வெறும் தலையில் 2 அட்டத்தை போட்டு 10 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டு போயிட்டு அவ்வளவுதான் விவகாரம். இப்படி இது நான் கூறப்பட்டு இதுக்கு எது ரைட்டுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா வித்யா சாஸ்திரம்ங்கிறது இது யஜ்ஞ சாஸ்திரம். அது எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க வரணும். தந்திரம்னா சாதாரணமா நினைக்கப்படாது. இப்ப அதை விசாரம் பண்ற போங்க. ஸ்ருதி லிங்காதே அங்கதா போதகத்தை அதர்சனாது, இப்படி செய்யக்கூடியதான ஸ்ருதியோ லிங்கமோ இந்த அங்கத்தை சொல்லக்கூடியதான இங்கு காணப்படாதனால் அப்ராதான்யேன துவயோர் வக்தவியம், இது ரெண்டும் பிரதானம் இல்லை. நக ஏவம் நித்யாவலிம் குர்யாத் ஆதௌ பிராமண போஜனம் திருக்கதையர் நாமதி பஷ்டாத் இது பௌர்வாபரிய விதானார். முதல்ல நித்யா பூஜை பண்ணின பிறகுதான் திருக்கதி போஜனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சுவாமி. சொல்லியிருந்தா என்ன, யாகத்துல வாஜபேயிஸ்வா பிரகஸ்பதி சவேன யஜேதா, வாஜபேய யாகம் பண்ணின பிறகுதான் பிரகஸ்பதி யாகம் பண்ணணும். இப்ப வாஜபேய யாகத்துக்கு அங்கமாக பிரகஸ்பதி சவம்னு ஆச்சு. ஏன்னா அங்க எப்படி சொல்லிருக்கீங்க, முதல்ல வாஜபேய யாகம் பண்ணணும், அதற்கு பிறகு பிரகஸ்பதி யாகம் பண்ணணும். இப்படி சொன்ன இடத்தில் வாஜபேயத்துக்கு பிரகஸ்பதி சவம் அங்கம்னு சொல்லிருக்கு. அதே போல நித்யாபதி குர்யாத் ஆதௌ பிராமண போஜனம் திருக்கதையர் நாம விற்பட்டாத் அப்படின்னு முதல்ல நித்யா பூஜை, பிறகு பிராமண போஜனம் இருக்கு. அதோட இல்ல கம்பேர் பண்ண என்ன தெரியுது, இது திருக்கதி போஜனமானது நித்யா பூஜைக்கு அங்கம்னு தெரியறதோ இல்லையோ அப்படின்ட்டு. வாஜபேயிஸ்வா பிரகஸ்பதி சவேன இவ அங்காங்கி பாவ சித்தி வாக்கியம். இது வரைக்கும் அதுக்கு பதில் சொல்றார். வாஜபேயத்தை பலவத்தேன பிராதான்யாத், அங்க வாஜபேய யாகத்துக்கு தனியாக பிரம்மலோகம் பலம்னு சொல்லியிருக்கு. தற்பிரகரணே படித்த பிரகஸ்பதி சவஸ்க அதுக்கு ததங்கத்துவ சம்பவேதி, அந்த பிரகரணத்துல படித்ததான பிரகஸ்பதி சவத்துக்கு பலம் ஒன்றும் சொல்லல. வாஜபேயத்துக்குத்தான் பலம் சொல்லிருக்கு, இதுக்கு பலம் சொல்லல. அதனால வாஜபேயத்துக்கு பிரகஸ்பதி சவம் அங்கமாகலாம். ஆனா பிரகிருதே இங்கேயோ என்றால் அது போல இல்ல. துவயோரப்பி பலசம்யோகா பாவேன, ஒன்னுக்கு பலம் இன்னொன்னுக்கு பலம் சொல்லலேன்னு பலவத்தன்னிதோ அபலம் ததங்கம். எது பலத்தோட கூடினதோ அதற்கு பலம் இல்லாது அதுக்கு அங்கம். சந்தியாவந்தனம் பண்ணினா ஒரு பலம் உண்டு, ஏன்னா சித்த சித்தி.
நான் கன்னியாவந்தனத்துல அர்க்க பிரதானம் மட்டும் பண்ணினேன், அதோட நிறுத்தி விட்டேன், இதுக்கு என்ன பலம் உண்டோ அது கொடுத்துருவோம் சொன்னா கேட்பாளா? கிடையாது. எப்போ ஒரு முக்கியமானதுக்கு அங்கத்துக்கு தனி பலம் இல்லை. அன்னத்தை பண்ணி குக்கர்ல வச்சு அரிசியை போட்டு ஜலத்தை விட்டு மூடி நெருப்புல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணல. இது வரைக்கும் பண்ணினோம்னா இது வரைக்கும் என்ன அது வரைக்கும் கொடுக்கணும்னு ஆகுமா? நடக்காது. விவகாரம் என்ன, ஒரு கர்மானா அது முழுமையாக பண்ணணும். பாதியில சின்ன கர்மாவுக்கு பலமில்லை. அதே மாதிரி தான் பிரகஸ்பதி தவத்துக்கு பலம் இல்லை அங்க. ஏன்னா வாஜபேயத்துக்கு பலம் உண்டு அதோட சேர்த்து. ஆனா இங்க எப்படின்னா இங்க வித்யா பூஜைக்கு தனி பலன் சொல்லல, திருசதி போஜனத்துக்கும் தனி பலன் சொல்லல. ரெண்டும் பலம் இதுன்னு ஆவரண பூஜை பண்ணினது பார்த்தீங்களா, அதுக்குதான் பலம். அதுதான் லைட்டா பிரீத்தி ஜாயம். சகஸ்திரநாமத்தோட ஆவரண பூஜை பண்ணி ஸ்நானம் பண்ணினோ இல்லையோ அதுக்குத்தான் பலம். நித்யா பூஜைக்கும் திருசதி போஜனத்துக்கும் இண்டிபெண்ட் பலம் இல்லை. அப்ப இதெல்லாம் ஏன் பண்ணணுங்கிறத சொல்லணும். மேல இப்ப ஆர்குமெண்ட் நடக்காது. அதனால ததங்கத்வம் பிரகிருதே துவயோரபி பலசம்யோக அபாவேன பிரகரணினா நிச்சயாபாவேன அங்காங்கி பாவே விதிகமனா விதா. அங்காங்கி பாவம் இது அதற்கு அங்கம் என்றோ அல்லது அது இதற்கு அங்கம் என்றோ. நித்யா பூஜைக்கு அங்கம் திருஷ்டி போஜனமோ அல்லது திருஷ்டி போஜனத்துக்கு பிராமண போஜனத்துக்கு அங்கம் நித்யா பூஜையோ என்று சொல்றதுக்கு வழி இல்லை. விஸ்வஜன்யாயேன பல கல்பனத்திய வேதத்துல என்ன சொல்லிருக்க, பரீட்சை யாரும் சொல்லியிருக்க, யாங்கள் ஒவ்வொரு சித்திரையாய் வேதபது ராம கஷ்டபூர்ணமாசா தியானம் சத்தியகாமோ இதேதா அப்படின்னு வரிசை என்னென்ன ஆசை இருந்தா இதுல பண்ணிட்டே வாங்கும். திடீர்னு ஒரு இடத்துல விஸ்வஜிதாயே ஜெயதா அப்படின்னு விசுத்தி தியாகம் பண்ணும்போது சொல்லு. விசுத்தி தியாகம் பண்ணும்போது சொன்னது எதற்காக பண்ணணும்னு சொல்லல. நான் என்ன பண்றது, இந்த யாகம் பண்ணினா என்ன பலம் உண்டு அப்படின்னு சொல்லல. ஏன்னா யாகம் பண்றவாள்லாம் எதுக்கு எந்த பலம் வேணுமோ அதுக்காகத்தானே பண்ணிட்டு இருக்க. எல்லா யாகங்களும் காமியா யாகம் தான் ஞாபகத்துவம். நிச்சயமான வெறுமன பிரம்மலோகத்துக்கு எல்லாமும் ஏதோ ஒரு ஆசை வச்சுட்டு தான் கர்மாவை பண்ணணும். அந்த ஆசையோட கூடினவாள்தான் கர்மக்காள். ஆசை வேண்டாம், புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா விட்டவன் தான் வேதாந்தி. அது இருக்கிற பரியந்தம் கர்மாவை பண்ணிட்டே இருக்கிறான். கர்மா பண்ற இது வேணும் அது வேணுங்கிற ஆசை. அப்ப விசேஷிதாங்கிற ஒரு இடத்துல இதற்காக பண்ணதுன்னு சொல்லல, ஆனா பண்ணி ஆகணும்னு சொல்றது. இப்ப இதுக்கு குழந்தை பலம்னு வச்சுக்கோம். இதுக்கு குழந்தைகள்லாம் பலம்னு வச்சுக்கோங்க. குட்டீதன் பண்ணுவாரோ, ஆல்ரெடி 27 இருக்குது, இனிமேல் பண்ணுவாரோ, பண்ண மாட்டார். சரி, இதுக்கு 10 தான் பலம்னு வச்சுக்கலாம். நீங்க பண்ணுவிடும். நீங்க இருக்கிறதே 8வது பிளாட்ல இருக்கு, 8th ஃப்ளோர்ல இருக்கு. 4 10 மாதம் உங்களுக்கு கொடுத்தா என்ன பண்ணோம்? இந்த பிரம்மதேவர் பாகவதத்துல கிருஷ்ண பரமாத்மா இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தார். இவருக்கு திடீர்னு ஒரு ஈர்ஷ்யம் வந்துடுது. என்ன ஹையர் போஸ்ட்ல இருந்தாலும் அசூய ஈர்ஷ்யம் வரும் சார். இத்தனை வருஷமா நான் தாத்தாவா இருக்கேன், உலகங்கள்லாம் படைச்சு இருக்கேன், என்ன யாரும் ஒரு அசோக்கரம் யாராவது பண்ற பிரம்மதேவருக்கு. ஆனா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு என்னடா பிறந்து 8 வயசு ஆகல, ஊர்ல இருக்கிறவெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறான். உலகத்துலயும் கிருஷ்ணன் பேருதான் இருக்கு. கிருஷ்ணத்தை கீர்த்தி பங்கங்காம் அமராகதேன்னு கோரையானந்தத்துல. கிருஷ்ணா உன்னுடைய புகழானது தேவலோகத்துல கங்கையில சுத்திட்டு இருக்குங்கிறாரு. அப்படி இருக்கேன்னு இங்க வந்து பாக்குறார். வந்து பார்த்தா பகவான் அப்படின்னு ஆனந்தமாக நடுவுல உட்கார்ந்து அந்த கொம்ப இடுப்புல குத்திண்டு குழந்தைகளோட வச்சுண்டு அவன் ரவுண்ட குழந்தைகளை வச்சு கதை சொல்லுங்க. அவளுக்கு இது போட்டுண்டு பழைய சாதம் தயிர் சாதம் அதை வச்சுண்டு ஒவ்வொருத்தருக்கும் அதெல்லாம் பரிமாறிட்டு, உங்காட்டு சாதம் எனக்கு, எங்காட்டு சாதம் உங்களுக்கு, என்ன ஊருகா, ஒவ்வொரு ஊருகாயும் இருக்கு, ஒவ்வொரு வரவையும் வச்சுண்டு குழந்தைகளுக்கு திருப்பூட்டிட்டே சார்ந்திருக்காங்க. அந்த குழந்தைகள் அனுபவிக்கக்கூடியத ஆழ்ந்த பார்த்து என்ன உத்தியோகம் உலகத்தை பறக்கிறது. ஓடு 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 ஓடுன்னு காலையில ராத்திரி இருக்கு. நம்ம லைஃபே தெரியாது. அந்த குழந்தைகளா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அந்த வருவாரை பார்த்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்து அசூயப்பட்டு
அத்தனை கண்டுபிடிச்சுமே எடுத்துட்டு போயிட்டார் பிரம்மலோகத்துக்கு. பார்த்து திடீர்னு இந்த குழந்தை யாரோ ஒருத்தர் இங்க பார்த்து ஐயோ நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லையே, சாப்பிடப்ப எழுந்து போகாதீங்கோ, நீங்க சாப்பிட உட்கார்ந்தப்பதான் போஸ்ட்மேன் வருவான், நெல் அடிப்பான், வேற யாரோ வருவா, அட்ரஸ் என்னன்னு கேட்கறதுக்காக வருவா, செல்போன் அடிக்கும், அந்த செல்போனும் எங்கேயோ வச்சுட்டுதான் வந்து சாப்பிட உட்கார்ந்து இருக்கேன். பரிசீலனம் பண்ணியாச்சேன்னு கூட தெரியாம ஓடுவேன். விவகாரம் முழுக்க நோக்கத்துல இப்படி இருந்தா நடக்காதோ இல்லையா? ஆனா அவர் பார்த்தார சாப்பிடுறப்ப எழுதுக்காதீங்க, நீங்க இருந்தா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அப்படி எட்டி பார்த்தா ஒரு கண்டுபிடியும் காணல. கண்ண மூழ்கிட்டார். இது பிரம்மதேவருடைய பாயத்தன்னு தெரிஞ்சிருக்கு. என்ன பண்ணினான்னு வாயமும் இருக்கும், நான் பாத்துக்கிறேன். பிரம்மதேவர் தன்னை கண்டுபிடிக்கவே எடுத்துட்டு போய் அங்க விட்டு இருக்க. சரஸ்வதி மாதா சொன்னாலாம், ஏன் இதெல்லாம் அடிட்டு வந்திருக்கு, ஒரு காரியத்துக்காக வச்சோன்னு அது சும்மா இருக்க மாட்டார். அது ஒண்ணு ரெண்டு போயிடுச்சு, வீடு முழுக்க அசைக்கமாக்கி இருக்கு. அது என்னடான்னா ஒன்றும் பண்ண தெரியல எங்க அம்மாவுக்கு. கொஞ்ச நேரம் இல்ல, ஒருவன் காது மூச்சல் கத்திட்டே இருக்கு, அம்மா அம்மான்னு கத்துறது, என்ன பண்ணணும்னு தெரியல. நம்ம முன்னாள் குழந்தைகள் இருந்தா தெரியும். இந்த காலத்துல தனியாக நியூக்ளியஸ் ஃபேமிலிங்கிறான், ஆட்டுக்கறி ஆட்டுக்காரதான் இருக்கா. குழந்தை கத்தினா ஏன் கத்துறதுன்னு தெரியல, அதனால பாத்தியமா இருப்பா, ஏதோ பாத்துமா. இப்படி இந்த சரஸ்வதி மாத்தா ரொம்ப இதெல்லாம் அழைச்சுட்டு போக மாட்டார், அழைச்சுட்டு போக மாட்டேன். எல்லாத்துக்கும் காம்போஸ் மாத்திரை கொடுத்து தூங்க விட்டார். எல்லா குழந்தைகளுக்கும் வேற வழி என்ன பண்றது? ஒரு 2 நாள் ஆச்சு. இந்த பகவான் என்ன பண்ணினான்னு அத்தனை கண்டுபிடிச்சதுல தானே அழைத்தார். 2 நாள் ஆனவர் அங்கிருந்து பிரம்மதேவர் இறங்கி வந்து பார்க்கிறாரு. பார்த்தா அந்த இங்க என்ன வச்சிருக்காரோ அத்தனை கட்டைகள் அதே மாதிரி இங்க இருக்கான். எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அவருக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்கிறார். ஆர்வத்துல சொல்லும் போது எது ஒரிஜினல் இருக்காங்க கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் தானே வந்து பிரம்மதேவரை ஸ்தோத்திரம் பண்றான். பிரம்மதேவரை கிருஷ்ண பரமாத்மாவை ஸ்தோத்திரம் பண்ண. அப்பொழுது அத்தனை கண்டுபிடிச்சிகளும் அத்தனை கோபாலாலும் பகவானாக சதுர்புஜமாக சேவை பண்ணினாராம். பிரம்மதேவர் அப்படி பார்த்தார்னு சொல்லும். ஏன் சொல்ல வந்தேன்னா, அதே மாதிரி குழந்தைகள் பலமுன்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் தியாகத்துக்கு குத்தேதன் பண்ண மாட்டார். பசு பலமுன்னா நீங்க பண்ண மாட்டேன். வேற கிராம பலம்னா ஐஸ்வர்யம் இருக்கிறவங்க பண்ண மாட்டான். அப்ப டிஸ்ட்ரிக்ட் தியாகத்துக்கு பலம் என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லோருக்கும் காமனா எல்லோரும் விரும்பிய பலமா சொல்லணும். அது என்ன பலம்? எல்லோருக்கும் விருப்பம் இருந்த ஆனந்தம், ஸ்வர்க்கம். சர்வான் பிரத்யவிசிஷ்டத்வாத். ஆகையால் விசிஷ்ட தியாகத்துக்கு பலம் என்ன? ஸ்வர்க்கம். அதே போல இந்திய நித்யா பூஜைக்கு பலம் என்ன? ஸ்வர்க்கம். பிரதிதி போஜனத்துக்கு பலம் என்ன? ஸ்வர்க்கம். அப்படின்னு கல்விப்போமே அவன் இருக்கும். நக விசிஷ்டியாயேன பலகல்பனையா உபயோரதையாகாங்காவிரேன துல்லியதையா தசமாசமானாம் நித்வா சோமேன யஜேதா இதுவே காலார்த்தேவ சம்யோக சித்தி. அப்படின்னு என்ன சொல்லணும்? தசபூர்ண மாதம் பண்ணின பிறகு சோமயாகம் பண்ணணும். விவாகம் ஆனதுலே 6 மாசத்துக்குள்ள தாலிபாகம் பண்ணணும். தாலிபாகம் 6 மாசத்துக்குள்ள பண்ணலன்னா விவாகம் நல்ல மறுபடியும் கல்ல பண்ண பண்ணி போட்டுட்டான். ஆனா யாருன்னாலும் அதே பொண்ணதான், இது வேற யாரும் மாற்றப்படாது, அதே பொண்ணதான் மறுபடியும் விவாகமத்திரங்கள் சொல்லி பண்ணணும். அதுக்கப்புறம் வசந்தே வசந்தே, அதுக்கப்புறம் வசந்த மாதம் அக்னிநாத தீதா அக்னியாதாரம் பண்ணணும். அந்த அக்னியாதாரம் பண்ண பிறகு இன்னும் கொஞ்ச நாள் ஆன பிறகு சோமயாகம் பண்ணணும். இதை சோமயாகம் பண்றதுக்கு முன்னால தட்சி பண்ணணும். அதெல்லாம் தசபூர்ணமாசாபியாம் விஸ்வா சோமேன இவது காலார்த்தீவ சம்யோக சித்தி. காலார்த்தம் இதை பண்ண பிறகு அது பிரகிருதி போஜனம் நித்யா பூஜை காலையே பண்ணணும். பிறகு பிரகிருதி போஜனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. நக ஏவம் குருதே பக்தியா அப்படின்னு ஜன்மமத்தேசம் நரஹா இது வாக்கியேன திருச்சதி போஜனேன விதேஹே ஆனந்தரியாத். ஜன்மா நடுவுல எப்பாதான் பண்ண காலமா பண்ணா ராத்திரி பண்ணா ஜன்ம நடுவுல எப்போ பண்ண அவ்வளவுதானே சொல்லியிருக்கேன், அது நான் பண்றேன். இது ஆனந்தரியா பலவத்வே போதிதே நித்யாபலே பலவத பலம் நியாயேன ஆமன ஹோமானாமிவ அங்க சித்தி வாக்கியம். உனக்கு பலம் இல்லாத போனாலும் ஆமன ஹோமே உச்சரந்தி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த ஹோமத்துக்கு பலம் இல்லாத போனாலும் அங்கமாயிருக்கு.
அந்த நியாயத்துல விடலாமே எல்லாம் தத்ரை வைஸ்வரீயம் சாங்கிரகம் நிர்வதே கிராம காமஹா இது உற்பத்தி விதவியேவ பலத்ரவணேன இப்படிப்பட்டதான உற்பத்தி விதியிலேயே பலம் இருக்கிறதுனால ஏன்னா நிர்வதே கிராம காமஹான்னு இருக்கங்க. அதனால சாங்கிரகணியா ஆமன ஹோம அங்கித்துவ சித்தாவதி சாங்கிரகணி யாகமானது ஆமன ஹோமத்துக்கு அங்கமாக இருந்த போதிலும் பிரகரத்தே இங்க சின்ன வாக்கியோபாத்திய வெவ்வேறு வாக்கியத்துல சொல்லியிருக்கு, ஒரு வாக்கியத்துல சொல்லல. நீங்க என்ன சொல்லியிருக்க நித்யாபலியம் குறியாத் ஆதவும் ஒரு வாக்கியம் ஆயிடுது, பிராமண போஜனம் பச்சாத் ரெண்டு வாக்கியம் ஆயிடுச்சு, அங்க ஒரே வாக்கியம். அதனால அந்த நியாயம் இங்க கொண்டு வர முடியாது. அதனால பிரகதே என்ன வாக்கியோபாத்திய பலசிய ஆகாங்ஷா வதாத் வாக்கிய வாக்கியதையா அன்வயசிய வக்தவியதையா ஒவ்வொருவருடைய ஆகாங்ஷாவதா பல சம்பந்த ஆசித்தே. அதனால அந்த நியாயம் இங்க கொண்டு வர முடியாது. ஏவம் எக்குருதே பக்தியா ஜனமத்தியே சகந்தர இது அത്ര ஏவம் பரேன உபயோ அனுவாத சம்பவா ஆனந்தரஸ்ய உபயாகாங்ஷோ துர்பலத்வாத் வாசக்கிரமவர்த்தித்வேன அவர்ஜனீயத்வாச்ச. அதனாலதான் ஆனந்தரிய மசோதனா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் சொல்ல வந்தேன்னா இப்படிப்பட்டதான விசாரங்கள் ஸ்ரீவித்யில அம்சங்களை தீர்மானம் பண்ணடவேயானால் ஏதோ அப்படியே சொல்றதுன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு எல்லாமே தந்திர கிரந்தங்கள்ல இவ்வளவு ஏற்பட்ட ஒவ்வொரு இது ஆனப்புறம் இது பண்ணணும் இது ஆனப்புறம் இது பண்ணணும்னு நம்ம பூஜையில பண்ணிட்டு இருக்கோமே. இந்த பூஜையில தூபமானப்புறம் ஏன் சார் தீபம் கொடுக்கக்கூடாது? இது விசாரம் இருக்கு. ஏன் முதல்ல தூபம் தீபம் நைவேத்தியம் இந்த ஆடணும், முதல்ல தீபம் காட்டி அப்புறம் தூபம் காட்டினா என்ன? சந்தனை ஏன் முதல்ல கொடுக்கணும்? இவங்களுக்கெல்லாம் மீமாம்சா நியாயங்களை அப்ளை பண்ணியிருக்கா, ஒவ்வொன்றுக்கும் சொல்லியிருக்க, ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கு. நாம ஏதோ குரு சொன்னார் பண்ணிட்டே இருக்கோம், குரு கேட்டா எங்க குரு சொன்னார் பண்ண அவருக்கு இது என்ன விஷயம்னு புரியல. அத்தனையும் விசாரம் இருக்கு. ஆனா இத்தனையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவைகளுக்கு மேல இந்த தத்துவம் சாஸ்திரத்துல இருக்கக்கூடியதான அத்தனை விவகாரங்களுக்கும் மூலம் இருக்க இத்தனையும் சொல்லியிருக்கார். முன்னோர்கள் இதை அனுஷ்டானம் பண்ணியிருக்கார். இந்த அம்பாளுடைய பூஜை இருக்க பார்த்தா மந்திரங்கள்ல நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படின்னு இந்த ஆடம்ல பூஜை பண்ணிடவா முன்னோர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கார். 12 பேர் இந்த ஸ்ரீவித்யா மந்திரத்தை தனித்தனியாக அனுபவிச்சு இருக்கார். இதையும் மட்டும் இல்லாமல் இவைகள்லாம் சர்வகாலமும் அந்த பக்தியோட அம்பா இடத்துல சேர்ந்து இருக்கார். நம்ம முன்னோர்கள் தான் பண்ணியது வெறும் சாஸ்திர சர்ச்சை இல்லை, இதுவரை சண்டைக்கு மட்டும் போடல. இந்த சாஸ்திரமானது மீமாம்சா சாஸ்திரமோ வேதாந்த சாஸ்திரமோ இது ஏதோ சபையில ஒருத்தர் பேசிக்கிறார், இன்டலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி இல்லை, அவெல்லாம் அனுபவிச்சு பேசிடவா. அது கொஞ்சம் கண்ணியது உன் புகழ் கன்றது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் பாதாம்புஜத்தில் பகலிரவா பண்ணியது உன்னை என்றால் வைத்த நான் முன் செய்த புண்ணியம் ஏது. ஜென்மாந்தரத்துல பல பிறவைகள்ல நீங்க புண்ணியம் பண்ணியிருந்தால்தான் இந்த பக்கத்துல வர முடியும். இல்லைன்னா இந்த பக்கம் ஸ்ரீவித்ய பக்கமே வர முடியாது, அம்பாளுடைய சொரூபத்தையே வரவே முடியாது. அது ததானே தீனே அம்பாள் எப்படி இருக்கலாம், பிரிய மனுஷம் ஆசானு சௌதரிச்சு அவளுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ எது வேணுமோ அதுக்கு தகுந்தா போல அம்பாள் பலத்தை கொடுத்துருக்க. சாதாரண இது அதுல உங்க மனசுல என்னைக்கோ நீங்க இந்த வாழ்க்கையில இது கிடைச்சிருந்தா நன்னா இருக்குமே அப்படின்னு நீங்க அம்பாளை கேட்க வேண்டாம். இப்படி இருந்தா தேவையே அப்படின்னு நீங்க நினைச்சா ஒரு 10 வருஷம் ஆனப்புறம் தகுந்த சந்தர்ப்பத்துல அம்பாள் கொடுத்துருவாளாம். ஏண்டா இந்த பக்தன் இது மனசுல நினைச்சா அது அழிச்சு பிராரத கர்மாவனால அவன் அழிச்சு கொடுத்தா அவன் அதை அழிச்சிருக்க கஷ்டப்பட்டிருப்பான். அதனால அவருக்கு தகுந்ததான ஞானம் வந்த பிறகு இதை நான் கொடுக்கிறேன். தப்போ மேற்று யமாவா வேதம் சொல்றது அப்படி. அமந்தம் சௌந்தர்யம் பிரகரமகரந்தம் விகிரதி தவாஸ்மின் மந்தார தவக சுகதே யாரு சரணே அம நிமஜ்ஜன்மஜீவா கரண கரணை சரண
அப்படின்னு இந்த மனசானது ஒரு வண்டா மாதிரி உன்னுடைய புஷ்பங்கள்லயே பாத கமலங்கள்லயே சுத்தி கொண்டே இருக்கட்டும். இதை தவிர லௌகிகமான விவகாரங்களோ இந்த சாஸ்திர சர்ச்சையோ என்னை இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடாது. கர்வம் வரக்கூடாது. மனுஷனுக்கு 4 எழுத்து வந்துருதுன்னா கர்வம் வந்துருமா? பணம் 4 கொஞ்சம் வந்துருந்தா 4 காசு வந்துருதுன்னா கர்வம் வந்துடும். உடம்பு கொஞ்சம் அழகா இருந்திருக்குன்னு கர்வம் வந்துடும். இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு அம்மாவை பிரார்த்திக்கிறோம். அதனால நித்யாபலி பிரகரணே விதித்தானா நித்யாபலி பிரகரணத்துக்கு பலிபலின்னு சொன்ன போச்சுக்காருன்னா நித்யா பூஜா பிரகரணத்துல சொன்னதான கந்த முதல்ல அவளை கூப்பிடுறப்ப முன்னாலே அவளுக்கு ஆத்துக்கு போய் சந்தனம் வச்சு கூப்பிட்டு அவளை அனுப்பணும். அவளை வாங்கும்போது பிரார்த்தனை பண்ணணும். கந்த தைலாபியங்கனாதி அவளுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அவளுக்கு கையில எண்ணெய் கொடுக்கணும். அப்படி பழைய நாள்ல இருந்தது. வேற இருக்கும் இருக்குல்ல நிமந்திரத்துக்கு அப்படி இருந்தது. ஆனா அதுக்கு மட்டும் இல்ல, இவைகளுக்கும் இருக்கு தைலாபியங்க. அதுக்கப்புறம் பாயச பலாதி நிவேதனாந்தம் இங்க இருந்து ஆரம்பிச்சு கடைசி உபசாரம் பாயசம் பலம் நிவேதனம் பண்ணணும். அங்கானாம் அனுவாதேன இவைகள்லாம் நித்யா பூஜையில உண்டு. விபவ பரத்வேனா அதுக்கு தகுந்தா போல வைபவமா கொஞ்சமா இருந்ததுன்னா சாதாரணமா இருந்தா கொஞ்சமா இருந்துக்கோ. வஸ்திராதிகள் போதனாதிகள்லாம் நிறைய இருந்ததுன்னா நிறைய கொடுங்கோ. தானங்கள் நிறைய கொடுங்கோ. தங்கமோதிரம் போடுங்கோ. எல்லாம் இருக்கும் நித்யா பூஜையில. நம்ம என்னன்னா சொன்ன உங்களுக்கு எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு போல விபவ பரத்வேன வியவஸ்தா விதி திரிசத போஜன பிரகாரணைய சூயமான இவைகள் அந்த பிரகரணத்துல நித்யா பூஜையை எப்படி பண்றதுங்கிறது ஒரு பிரகரணம். அதனால சூயமான வரோவாத சாபேட்சி தன் நிர்வாகாய அனையோகோ அது பூர்த்தி பண்றதுக்கு அனையோகோ பிரகிருதி விகிருதி பாவ கல்பனையா நித்யா பூஜைக்கு அங்கம் திருஷ்டி போஜனம் என்று நித்யாபலி தர்மானம் அங்க சொன்னதான தர்மங்களை என்ன திருஷ்டி போஜனத்தையும் முன்னாலேயே அவளை நியமனம் பண்ணி அவளுக்கு சந்தனத்தை கொடுத்து அவளுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வர்றதுக்காக எண்ணெய் இதெல்லாம் கொடுத்து அவளை வந்த பிறகு காலம்பி அவளுக்கு பூஜை பண்ணி அவளுக்கெல்லாம் ஆசனாதி உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி இவைகள்லாம் பண்ணணும்னு இருக்கு. இதெல்லாம் அந்த தர்மங்களை திருஷ்டி போஜனே அதிதீசோ வக்தவ்ய ஏன பிராகிருதானாம் காணேஸ்வரியாதி நாம் அவளுக்கு காணேஸ்வரி பகவானே நிச்சயத்துனா எப்படின்னு பேரோட இருக்கிற வைத்திருத்தை ககாராதி ரூப நாமபிதி அவளுக்கெல்லாம் ககார ரூப கல்யாணி அப்படின்னு வரிசையாக பூஜை பண்ணி திருகதி போஜனே அதிதேசோ சரண்யாயேன பாதூபி சங்கச்சதே. சரண்யாயேன குசமயம் வருகின்னு இருக்கு. பிரகிருதி யாகத்துல ஹோமத்துக்கு ஹோமகண்டத்துக்கு 4 பக்கத்துலயும் தர்ப்பங்களை போடணும். ஆனா அதனுடைய விகிருதி யாகத்துல தர்ப்பங்கள் இடத்துல அம்புகளை வைக்கணும். பிராயசித்த அம்புக்களை வைக்கணும். சரண்யாயேன பாதோபி கங்கச்சதே. எவ்வளவு மீமாசம் 12 அத்தியாயம் பிங்கர் சிப்ல இருந்தா தான் இது சொல்ல முடியும். அப்படி சொல்லியிருக்கேன். அங்கஸ்தி பிரதானம் பிரகிருதி பிரகத்துவம் அசம்பவி பாவனாயாமி பாவியான்வய உத்தரம். இந்த கையில பண்ணுன்னு சொன்ன பிறகு எதற்காக என்ற ஆசை வந்த பிறகு எப்படி கரணான்வயா அது எப்படி பண்ணணும் எனக்கூடியதான ஆசையும் சகம்பாவாகாரித்தாயாம் தர்மானாம் அன்வயா இந்த கையில சம அப்படின்னு சொன்னா மாமியார் மாட்டு பண்ண அப்படின்னு வச்சுப்போம். ரிவர்ஸ் வேண்டாம். காலம் மாறினாலோ மாமியார் மாட்டு பண்ண எனக்கு சமயமா அப்படின்னு முதல்ல இந்த மாசு எதற்காக இந்த ஞாபகம் இது என்ன பசி போகணும். இது 2 மணி நேரம் வந்து எல்லாருக்கும் பசிக்கும். பசியான மனுஷன் ராட்சசம் ஆயிடலாம். அதனால விவகாரம் என்ன பண்றோம் கத்தரா போதியோ வேற அப்படிதான் பண்ண முடியும் உங்களால. விவகாரம் எத்தனால அதற்காக பசி போகிறதுக்காக சமைக்கும் அப்படின்னா அவ எதை உட்கொள்வாளோ அது. அதனால முதல்ல பாவனைன்னு இந்த செய்தி எனக்கூடியதான செயல் அது வந்ததுமே முதல்ல என்ன ஆகுது எதற்காக அதான் பாவியா காட்சி. அதற்கு பிறகு பசி போகணும். அவளுக்கு பசி போற மாதிரி நான் தயார் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்படி கரணா காட்சி எப்படி சமைக்கணும்
அப்படின்னா காய்கறி எல்லாம் நறுக்கி அதெல்லாம் குக்கர்ல போட்டு அதை தகுந்த உப்பு தகுந்த மிளகு அதை தகுந்த இந்த சமைச்சு பார்த்து புத்தகம் ஒரு நாள் சிரிச்சுட்டேன். தகுந்த உப்பு போடுனா இந்த தகுந்த உப்பு போட்டுனா என்ன அர்த்தம்? சுவைக்கு தகுந்த போல உப்பு போடுனா அதுக்கப்புறம் இது நமக்கு வேண்டாம்னு விட்டான்னு வச்சுக்கலாம். அந்த புத்தகத்துல இருந்து எனக்கு புரியல, வியாக்கியானம் இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்றேன். விவகாரம் அதே மாதிரி சுவைக்கு பெருங்காயம் போடணும். அது பேரே பெருங்காயம். அது பெருங்காயம் போடுறது என்ன இருக்கா? ஏதோ பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அதுக்கப்புறம் கரணா காட்ட இப்படி பண்ணணும் எனக்கூடியதான ஆசை. அதனால ஒரு செயலை சொன்னதுன்னு எதற்காக இதை நாம் பண்ணணும், பிறகு எப்படி பண்ணணும், ரெண்டாவது ஆசை. அதுக்கு ஆனப்புறம் எந்த ஆர்டர்ல பண்ணணும், இது கஷ்டம். இதுதான் யாகத்தில் மீமாசை கஷ்டப்படக்கூடாது. நமக்கு எப்படி புரியுமோ அப்படி புரிஞ்சிருந்தாலும் அதே மாதிரியே இங்க பாருங்க, எப்படி கரணான்வய பாவனாயாம் செய்யக்கூடியதான செயலுக்கு பாவியான்வய உத்தரம் எதற்காக பண்ணணும் என்கிறதுக்கு பிறகு கரணான்வயா எதை எப்படி பண்ணணும் என்கிறதும் ததா பிறகு கதம்பாவாகாங்காயம் எந்த ஆர்டர்ல பண்ணணும் என்கிறதும் தர்மானாம் அன்வயா இது பாவனான்வயாது பச்சாத்திய அங்கத்துவ நிர்ணயம். இந்த அங்கங்கள்லாம் எப்படி என்ற நிர்ணயமும் ததோபி பச்சாத் அதற்கு பிறகு அதிகேகா பிரகதியில பண்ணா போல இதுவும் அங்கம் சததிஷ்யதே இது நியாயாதி பாவா. இதுக்கப்புறம் இவரே மேல சொல்ல போறாரு அடுத்த கிளாஸ்ல நித்யா பூஜையை எப்படி பண்ணணும் அவைகள்லாம் விஸ்தாரமா சொல்ல போறாரு. இந்த லலிதா சஹஸ்ரநாம பாஷ்யத்தை வாஸ்தவமையானால் நிறைய விஷயங்கள் நமக்கு அசார்டேட்டிவா தெரியப்படும். ததற்க திரிசத போதன கரணக பாவனாயாம் பாவியகரணையோகோ அன்வயோத்தரம் திரிசதி போதனத்தை அதை பண்ணுன்னு சொன்ன பிறகு பாவியகரணையோகோ அன்வயோத்தரம் எதற்காக அந்த எதற்காக புண்ணியத்துக்காக அம்பாள் திருப்திக்காக அப்படி. அதுக்கப்புறம் கரணான்வயம் எப்படி பண்ணணும், நித்யா பூஜை பண்ணின பிறகு பண்ணணும். இது காணப்படும் திருத்தீயக்கடை கதம் பாவாகாங்கா காலேயேவ எப்படி எந்த ஆர்டர்ல பண்ணணும் எனக்கூடியதான ஆசை வரும் பொழுது அப்பொழுதுதான் நித்யாபலி ரங்கத்துவம் வததா நித்யாபலிக்கு அங்கம் இது என்று சொல்லி பாவியாகாங்கா வக்தவ்யா ததுத்தரட்சடே பரஸ்பராகாங்கா லட்சணேன அதுக்கு மேல பிரகரணேன உபயோகோ அங்காங்கி பாவியை செய்து இது ஒண்ணுக்கொண்ணு அங்கம்னு தெரிஞ்சது திருசதி போஜன பாவனாயா நிராகாங்கத்வா திருசதி போஜனமானது பண்ணியாகணும். இது நித்யா பூஜை பண்ணின பிறகு பண்ணும்னு ஏதாவது ஆகாசம் தெரிகிறதையோ இல்லையோ. ஆகையால் ததோபி பாச்சாத்தியனானாம் நித்யாபல அங்கானாம் கதம் பிரதானே அதிகீசாயால் நித்யா பூஜை பண்ணின மாதிரி இது பண்ண வேண்டாம். நகி பிரத்யேகம் ஸ்வஸ்வவாக்கிய அம்சத்ரய பரிபூர்ணயோ பாவியாகாங்கா பாவனாகாங்கா இது கர்த்தவியதாகாங்கா எனக்கூடியதான 3 ஆகாசங்கள் பரிபூர்ணமாக ஆனவரே பௌர்ணமாசி வைமுருகையோரிவ பௌர்ணமாசி யாகம் பண்ணின பிறகு பண்ணக்கூடியதான வைமுருக யாகம் மாதிரி வாக்கியாந்தரேன அங்காங்கி பாவபோதக சாதிருஷத்வ வாக்கிய ஆதர்சனா அப்படிப்பட்டதான வாக்கியம் எங்க இல்லை. பிரகரணா தது அங்காங்கி பாவத்துக்கு உக்தரீத்யா சம்பவா. இந்த பிரகரணம் இது சஹஸ்ரநாம பிரகரணம். முதல்ல இதை மறந்துவிட்டோம். முழுக்க இது எங்க பண்ணிட்டு இருக்கா? நவாவரண பூஜை பண்ணி ஆனதுமே சஹஸ்ரநாம பிரகரணம். ஆகையால் நவாவரண பூஜை முடிச்சுட்டு திருச்சதி நித்யாபலிய பண்ணி திருச்சதி போஜனம் பண்றதுக்கு முன்னால சஹஸ்ரநாமம். நித்யா பூஜை ஜனரலா நித்யா பூஜை, அதுக்கு முன்னால நவாவரண பூஜை நித்யா பூஜை, அதற்கு நித்யா பூஜை அனந்தரம் சஹஸ்ரநாமம், அதுக்கப்புறம் அப்படி இல்ல சஹஸ்ரநாமத்தை முன்னால பண்ணக்கூடியதான சம்பிரதாயமும் உண்டு. அதனால சொல்லிட்டு பிறகுதான் மேல சொல்லக்கூடியதான திருச்சதி போஜனம். அதனால பிரகடனாத அங்காங்கீபாவத்தை உத்தரூப ரீத்யா சம்பவா தகத்தி திருச்சதி போஜன நிவருத்தம் ஒருத்தன் திருச்சதி போஜனம் பண்ணியாச்சு. இந்த தர்மங்களை சஹஸ்ர போஜனை அதிவேகாத்து லிங்காதேவ அங்கத்வத்திற்கு வாக்கியம் லிங்க தரிசன மாத்திர நிர்ணயத்தை அநிர்ணய கத்வா.
இது அப்படி பண்ணணும்னு இது அப்படி பண்ணினால் எனக்கூடியதான அடையாளம் மட்டும் போராது, விதி வாக்கியம் இருக்கணும். சாஸ்திரத்துல எங்கேயாவது சொல்லி இருக்கணும், அந்த வாக்கியம் இருந்தாதான் ஒத்துக்கும். சாஸ்திர போஜனே சப்தம் ஞான சத்திர ஜயாவிது ஹுயா தீதிவது. சாதாரணமா நீங்க ஹோமம் எல்லாம் பண்றீங்க, கணபதி ஹோமங்கள் எல்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் கடைசியில பூர்ணாகுதி பண்றதுக்கு முன்னால பிரதான ஹோமங்கள்லாம் ஆயிடுது, பூர்ணாகுதி தான் பண்ணணும். ஏக கர்ம சமத்யம் ஜயாதி ஹோமம் கரிஷ்யே அப்படின்னு ஆரம்பிச்சு சித்தம் தத்வாஹா சித்த தத்வாஹா அப்படின்னு ஆரம்பிச்சு ஜகர்வாயமா அப்படின்னு இந்த ஜயாதி ஹோமங்கள் பண்றதெல்லாம் நான் இது எதுக்கு கர்ம சமிருத்திக்கு. அதே போல நீங்க பண்ணிருக்கக்கூடியதான ஹோமம் இருக்கு, இது நித்யா யஜனம் இருக்கு பட்சல இந்த நவாவரண பூஜை, அது அதிகமான பலத்தை கொடுப்பதற்காக இந்த திருசதி போஜம். அதனால சப்தம் ஞான தத்ரஜயாஞ்சுயா இதுவது அனித்வபோதகதையா அந்நியத்திர பிரதானஸ்யாபி நித்யாபலேயே தாவன் மாத்திரம் பிரத்யேக அங்கத்துவம். அதுக்கு மட்டும்தான் அங்கம் என்று போதனேனாபி அதிதீக வாக்கிய உபபத்தேஷ்ட. அதனால ப்ருஹஸ்பதி சவே ததா தர்சனாத், ப்ருஹஸ்பதி சவத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பூர்வபட்சம். இதனால சித்தாந்த மேல சொல்ல ஞாபகம் இத்தனையும் பூர்வபட்சம். இத்தனையும் தெரிந்து இந்த பலத்தை அடைஞ்சிருக்கா மகான்கள் நம்ம முன்னோர்கள். யாரால 12 விதமான மந்திரங்களை கண்டுபிடித்த மகான்கள். திருச்சியில பரிசதி மந்திரம் யார 12 பேர். இந்திரச்சந்திர குபேரச்ச லோபாமுத்திர அகமன்மதா அகஸ்தி அக்னி சூரியச்ச இந்திரேந்தோதா கோதபட்டார போதேவியா துவாதசாமி உபாசகா அப்படின்னு 12 விதமான உபாசகர்கள் இங்க இருந்திருக்காங்க. இந்த நித்யாபலி பிரசித்தி போஜனம் சகஸ்ர போஜனம் அப்படின்னு ஏதோ இன்னைக்கு நீங்க பண்ணினது இல்லை. இத்தனை பேரும் பண்ணினதாக அந்தந்த சரித்திரம் இருக்கு, தந்திரங்கள்ல இருக்கு. இதத்தான் நம்ம அபிராமி பட்டர் ஆதித்தன் அம்புதி அங்கே குபேரன் அமரர் தங்கோர் போதில் பிரமன் புராரி முராரி போதிய முனி காதி பொறுப்படை ஸ்கந்தன் கணபதி காமன் முதல் தாய் சாதித்த புனியர் ஏழர் போற்றுவர் தையலையே அப்படின்னு 12 விதமான இத்தனை பேரையும் சொல்லியிருக்கார். ஆதித்யன், சூரியன், அம்புதி, சந்திரன், அங்கி, நெருப்பு அக்னி பகவான், குபேரன், அமரர் தங்கோன், இந்திரன், பொதில் பிரமன், பிரம்மதேவர், புராரி, சிவன், முராரி, மகாவிஷ்ணு, பொதிய முனி, அகஸ்தியர், பொறுப்படை, ஸ்கந்தன், சுப்பிரமணிய சுவாமி, கணபதி, மகாகணபதி, காமன், மன்மதர் முதல் சாதித்த புண்ணியர். இப்படிப்பட்டதான புண்ணியம் பண்ணினவா இல்லையரும் எத்தனை பேர் தெரியுமோ போற்றுவர் கையலையே அப்படின்னு விசேஷமாக. இப்ப நம்ம சொல்றது இவ்வளவு கடினமான மீமாம்சா நியாயங்கள் இருந்த போதிலும் இத்தனை நியாயங்களும் விசாரம் பண்ணியிருக்காரு. அதனால பழைய முன்னோர்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கான்னு சொன்னா சாதாரணமான விவகாரம் இல்ல. நம்ம பண்ணக்கூடியதான் இது அம்பாள் பூஜைன்னு சொன்னா ஏதோ பண்ணிட்டேன். நீங்க எத்தனை பூஜை பண்ணாலும் யாகங்கள்லாம் பண்ணினவாளுக்குத்தான் இது கிடைக்கும். இந்த ஜென்மாவில சஹஸ்ரநாமத்தை அம்பாளுடைய திருநாமாவை ஒரு நாமாவை நம்ம கேட்டிருக்கோம்னா அம்பாள் அனுகிரகத்தினால்தான் கேட்டிருக்கும். அப்படிப்பட்டதான அம்பாளுடைய பொறுப்பாதத்தை வழங்கி இதுக்கு மேல்பாகமானது. இப்ப பூர்வபட்சம் தானே சொன்னோம். சித்தாந்த கொஞ்சம் நிதானம் வரலாம், அவனு கவலைப்பட வேண்டாம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த வாரம் கரெக்டா புதன்கிழமை மணிக்கு தீபாவளி வருது. ஆனா அன்னைக்கு நம்ம கிளாஸ் வச்சுக்கவும் முடியாது. வீட்லயும் உங்களை விட மாட்டா, வச்சிருந்தாலும் வெளியிலையும் வர முடியாது, சட்டம் இருக்கும். அதனால அடுத்த வாரம் கிளாஸ் இல்ல, அதுக்கு அடுத்த புதன்கிழமை மறக்காம வருவோம். இந்த பூர்வபட்சங்கள்லாம் மறந்து போனா பரவாயில்ல, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அன்னைக்கு சித்தாந்தம் சொல்லுவோம், நித்யா பூஜை எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் பிரார்த்தனாவங்களுடைய போஜனங்கள்லாம் எப்படி பண்ணணும், கிரமம் என்ன அப்படிங்கிறது மேல போய் சொல்ற. அதை அனுபவிப்போம். ஹரி ஓம்.